திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு படவேரிடை மடவாளம்மையுடனாய திருக்கேதீஸ்வர பெருமானுடைய திருவடிக் கமலங்களை பணிந்து ஆன்றோர் சபையின்கண் அடியேன் நிற்பதற்கு கிடைத்த இந்த பெரும்பேரை திருவருட்பாக்கியமாக திருவருளுடைய பேரருளாக சிந்தித்து ஆன்றோர்கள் அனைவருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய வணக்கம். எங்களுடைய இந்த ஈழவள திருநாட்டிலே சைவ சமயத்தையும் தமிழையும் காப்பதற்காக பல்வேறு சான்றோர்கள் தங்கள் காலத்திலே பல வகையிலும் பல்வேறு பணிகளை நிலைநாட்டியதன் ஊடாக இன்றும் இந்த திருநாடு சிவபூமி திருநாடு அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்போடு சைவ சமயம் வீடு பெற்று விளங்குகின்றது என்பதுதான் நாங்கள் கண்கூடாக தெளிகின்ற உண்மை. அந்த வகையிலே இன்றைய காலத்திலே கணனி யுகத்திலே பெரு வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கின்ற இன்றைய காலத்திலே இளைஞர்கள், எதிர்கால சந்ததியினர் எங்களுடைய சமயத்தை, எங்களுடைய பண்பாட்டை, எங்களுடைய வரலாற்றை அணுக வேண்டிய பாதை நாங்கள் எவ்வளவு தூரத்திற்கு சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கின்றோம் அப்படி என்று சிந்திக்கின்ற போது இன்றைய காலத்தில் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு செய்து தந்ததனை அதுபோல் இன்றைய காலத்துக்கேற்ப, எதிர்காலத்திற்கேற்ப நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு எவ்வாறு செய்து கொடுக்க போகின்றோம் அப்படி என்று சிந்திக்கும் போது அந்த கேள்விக்கான விடை கேள்விக்குறியாகத்தான், அதாவது மகிழ்ச்சிக்குரிய பதிலை எங்களுக்கு தரவில்லை. அந்த வகையிலே இதனை உணர்ந்த பல சான்றோர்கள் பல்வேறு வகையிலே தங்களுடைய பணிகளை எதிர்காலத்திற்கேற்ப, எதிர்கால தலைமுறைக்கேற்ப திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பணியாகத்தான் இந்த ஆதாரம் அறக்கட்டளை என்னுடைய பணியை இந்த சிறியேன் சிந்தித்து பூரிப்படைகின்றேன். ஏனென்றால் ஒரு மருத்துவராக ஆய்வு என்று வரும்போது அந்த ஆய்வு எதற்கு செய்கின்றோம் அப்படி என்கின்ற அந்த பதில்தான் அந்த ஆய்வினுடைய முக்கியத்துவமே இருக்கின்றது. ஒரு ஆய்வை செய்கின்றோம், ஆனால் அதனுடைய முடிவை நாங்கள் எங்களுடைய துறைக்கு எந்த விதத்திலும் பயன்படுத்த முடியாது, அந்த முடிவினால் துறைக்கு எந்த விதத்திலும் வளர்ச்சி இல்லை அப்படி என்று சொன்னால் அப்படி ஒரு ஆய்வினை ஆதரிப்பதில்லை. எனவே ஒரு ஆய்வு என்பது பயன்படுத்தப்பட வேண்டும், அதனுடைய முடிவு சமூகத்துக்கு ஒரு பயனாக அமைதல் வேண்டும். பொதுவாக எங்களுடைய சமயத்துறையிலே ஆய்வு என்று வரும்போது அது எவ்வளவு தூரத்துக்கு பயனுடையதாக அமைகின்றது என்று பார்த்தால், இதுவரை காலமும் வருகின்ற ஆய்வுகள் கல்வி திட்டத்திலேயோ அல்லது மக்களுடைய வாழ்க்கை முறையிலேயோ அல்லது பாடசாலை கல்வி திட்டம், உயர்கல்வி திட்டங்களிலேயோ செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றதா என்று பார்த்தால் அது அரிதாகத்தான் இருக்கின்றது. எனவே இந்த ஆய்வு மக்கள் மயப்பட வேண்டும், எல்லோரும் கலந்து கொள்வதாக, சமூகம் எல்லாம் ஒன்றிணைவதாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு அண்மையிலே இரத்தத்தை திரவ நிலையில் பேணுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மருந்தொன்று பொதுவாக ஆசிய நாட்டினர்களுக்கு அதிக அளவில் செயற்படவில்லை என்பதனை ஒரு சில தசாப்தங்களுக்கு முதலே ஆய்வுலகம் கண்டுகொண்டது மருத்துவத்துறையிலே. அதன் பிறகு மருத்துவ நிபுணர்கள், மருத்துவர்கள் குறித்த மருந்தினை நோயாளிகளுக்கு எழுதும் போது தொடர்ச்சியாக மேற்பார்வை செய்வார்கள், இந்த மருந்து இவர்களுக்கு வேலை செய்கின்றதா இல்லையா என்று. வேலை செய்யவில்லை என்பதனை ஊகித்துக் கொண்டதும் அதற்கு மாற்றீடான வேறு ஏதேனும் ஒரு மருந்தினை எழுதுகின்ற மரபு இருக்கின்றது. ஒரு ஆய்வு மருத்துவத்துறையிலே செய்யப்பட்டு அது தென்னாசிய நாட்டுக்கு பெரிதும் தென்னாசிய நாட்டு மக்களினுடைய மரபணுக்கு அது பெரிதும் பயன்படவில்லை, சில குறிப்பிட்ட வீதத்தினருக்கு பயன்படவில்லை என்று தெளிந்ததும் அதனை மருத்துவத்துறையினுடைய பயன்பாட்டிலே நாங்கள்
கை கொள்ளுகின்ற மரபு உருவாகின்றது. இதுபோல் சமயத்துறையிலே ஒவ்வொரு ஆய்வுகளும் செய்யும் போது அதனால் வருகின்ற முடிவுகள் எவ்வளவு தூரத்திற்கு எங்களுடைய கிரியைகளை, கோயில் வழிபாட்டு முறைகளை, மக்களுடைய வாழ்வியலை, எங்களுடைய சமய அறிவை அது மேம்படுத்துகின்றது, வளப்படுத்துகின்றது என்று பார்த்தால் அது அரிதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த ஆதார மரக்கட்டளை ஒரு மக்கள் மயமாக அனைத்து வகையான துறைகளிலும் இருக்கின்ற சமூக பெரியோர்களை எல்லாம் இணைத்து கொண்டு இதனை எப்படியேனும் மக்கள் மயப்படுத்தி ஒரு மாற்றத்தை விளைவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இது ஒரு பாராட்டுக்குரிய ஒன்றாகும். நாவலர் பெருமான் பெரிய புராண வசனத்திலே சொல்கின்றார், சாதி சமயத்தினும் அதிகமென கொள்வது சுருதி, யுக்தி, அனுபவம் மூன்றுக்கும் முழுமையும் விரோதம். இப்ப இந்த கருத்தை நாவலர் சொல்லும் போது சமயத்தினை விட சாதியை, அந்த சாதி என்பதற்கு நீங்கள் இப்படி பல வகையில் அடையாளம் சொல்லலாம். இன்று தொழில் வர்க்கங்கள், துறை வர்க்கங்கள், இப்படியான சமூக வர்க்கங்களுக்குள் சமயத்தை அடைப்பது எப்படி என்று சொன்னால் சுருதிக்கும், யுக்திக்கும், அனுபவத்திற்கும் மூன்றுக்கும் முழுமையும் விரோதம் அப்படி என்று ஆறுமுகநாவலர் பெருமான் எங்களுக்கு அருளி செய்கின்றார். இங்கு நாங்கள் நோக்க வேண்டியது என்ன என்றால், அவர் இவற்றையெல்லாம் சமயத்தை கொண்டு போய் இப்படியான வட்டங்களுக்குள் அகப்படுத்திவிடக் கூடாது, சிறை வைத்து விடக்கூடாது என்கின்ற அந்த விடயத்தை சொல்ல வரும்போது, வெறுமனே சுருதி என்றால் நூல்கள், அந்த நூல்களை மட்டும் அவர் நம்பி இருக்கவில்லை. அவர் நூல்களோடு யுக்தி, அனுபவம் இந்த ரெண்டையும் சேர்க்கின்றார். ஆக வெறுமனே நூல்கள் என்று இல்லாமல், அல்ல நூல்களுக்குள் முடங்கி விடாமல், அவர் அதனை தாண்டி யுக்தியையும் அனுபவத்தையும் சேர்க்கின்றார். அப்ப எங்களுடைய சமயம் 3 அளவைகளை, காட்சி அளவை, கருதல் அளவை, நூலளவை என்று 3 அளவைகளை சொல்லித்தான் சமயத்தையே நிறுவுகின்றது. அவன், அவள், அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். சிவஞான போதத்திலே 1ஆம் சூத்திரம். எங்களுடைய சமய, அதாவது இந்த பிரபஞ்சம் ஒருவரால் உருவாக்கப்பட்டது, கடவுள் உள்ளார் என்பதனை நிறுவுவதையே வெறுமனே நூல்களை வைத்து நிறுவவில்லை. அது யுக்தியை, கருதல் அளவையை பயன்படுத்துகின்றது. ஆக இப்படி எங்களுடைய சமயம் ஆய்வை திறந்துவிட்டு ஏற்றுக்கொள்கின்ற மரபை பேணுகின்ற ஒரு சமயம். எனவே இன்றைய காலத்திலே பாடத்திட்டம், எங்களுடைய அரச பாடத்திட்டத்தை எடுத்தால் செவிவழி செய்தியாக இருக்கின்ற பல விடயங்கள் எந்த விதமான ஆய்வும் இல்லாமல், ஆராய்ச்சி பூர்வம் இல்லாமல் காணப்படுகின்றது. இவற்றை எதிர்கால தலைமுறை அணுகும் போது, ஆய்வு செய்யும் போது, அல்லது அதனை கேள்விக்குள்ளாக்கும் போது எங்களுடைய சமயம் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையை கூட அடையும். எனவே நாங்கள் ஆய்வுகளுக்கூடாக சரியானவற்றை இனங்கண்டு, வரலாற்றை இனங்கண்டு, வரலாற்று பூர்வமாக சரியானவற்றை ஆவணப்படுத்தினால் மட்டும்தான் எங்களுடைய சமூகம் எதிர்காலத்தில் உயர்ந்து செல்லும். ஏனென்றால் எதிர்கால சமூகம் எல்லாவற்றையும் கேள்விக்குட்படுத்தி ஆராய்ந்து ஏற்கின்ற ஒரு சமூகமாகத்தான் எதிர்கால சமூகம் முன்னோக்கி நகரும் என்கின்றது கண்கூடாக தெரிவதனால், அதற்கேற்ப எங்களுடைய சமயத்தையும் பண்பாட்டையும் நாங்கள் வரலாற்றோடு ஆராய்ந்து அவற்றை ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது என்பதனையும் இந்த வேளையிலே உணர்ந்து, இவ்வுணர்வுகளோடு ஒன்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள், ஆதாரம் அறக்கட்டளையினர் எல்லோருக்கும் அடியினுடைய மனப்பூர்வமான வாழ்த்தையும் தெரிவித்து, எல்லாம் வல்ல அருள்மிகு படவேரிடை மடவாளம்மை உடனாய திருக்கேதீச்சர பெருமானுடைய திருவருள் உங்கள் எல்லோருக்கும், அதாவது இந்த உயர்ந்த பணியை மேற்கொள்கின்ற நல்லோர் எல்லோருக்கும் எப்போதும் துணை நிற்கும் அப்படி என்று சிந்தித்து வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.